இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட கூட நீ வந்து பேசக்கூடாது, தெரியாதவங்க கிட்ட உன்னை ஏமாத்திடுவாங்க அப்படின்றாங்க சார். எனக்கு தெரியும்ல நான் ஏமாற மாட்டேனா, எனக்கும் அந்த மெச்சூரிட்டி வருது. உங்க குழந்தைக்கு வந்து வேற ஒரு உலகமே தெரியாத மாதிரி நீங்க உணர்ந்து ஃபீல் பண்றீங்க. அவளுக்கு தெரியாதுதான் சார், இதுவரையிலும் தெரியாதுதான். எப்படி நீங்க தெரியாதுன்னு சொல்றீங்க சார்? இதுவரையிலும் நாங்க கூட தான் கூட்டிட்டு போறோம், கூட தான் கூட்டிட்டு சார்? நீங்க வந்துட்டு கூட்டி வரீங்க சார். என்ன சொல்றேன், நீங்க சிறு வயதுல இருந்து வளர்த்தீங்க, ரைட்டு. இப்போ அவங்க வளர்ந்துட்டாங்க, இப்போ என்ன பண்றாங்க? அவங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. நீங்க ஓகே, நீங்க எப்பதான் உங்களுடைய மகளுக்கு வந்து ஒரு பெரிய பொண்ணு ஆயிட்டா, அவளும் மக்கும் அடைஞ்சிட்டாங்கிற தாட் உங்களுக்கு எப்பதான் வரும்? எனக்கு வராது சார். வராதா? வரவே வராது சார். அவ எப்பவுமே எனக்கு குழந்தை தான் சார். அவ குழந்தை மாதிரி பாத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றீங்க? பிக்கப் அண்ட் ட்ராப் அவங்க தான் பண்றாங்க. ஒரு லைசன்ஸும் எடுத்து தரப்போதில் என்னையும் தனியா எக்ஸ்ப்ளோர் பண்ண விட மாட்டேங்கிறாங்க சார். இந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணி கொடுக்கறது, ஷூஸ் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் அதுவும் அவங்க தான். அதாவது என்ன செலக்ட் பண்ண விடுறது இல்லை, அவங்களே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி உனக்கு இதுதான் நல்லா இருக்கும், இது போட்டால் தான் நீ நல்லா இருப்ப அப்படின்ட்டு அவங்களே. அப்படி உங்களுக்கு என்ன ட்ரெஸ் சூஸ் பண்றாங்க, எது உங்களுக்கு பிடிக்கல? இப்போ நீங்க ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ண விரும்புவீங்க, அவங்க ஒரு மாதிரி வாங்கி கொடுப்பாங்க. ஸ்லீவ்லெஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. உனக்கு அதெல்லாம் நல்லா இருக்காது, நீ கொஞ்சம் குண்டா இருக்க, அதனால நீ அதெல்லாம் போட தேவையில்ல, ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ் போட தேவையில்ல, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே சார், பார்க்குற பார்வை ஒன்று இருக்குதுல்ல சார், எந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும், மற்றவங்க பார்த்தா நல்லா இருக்கும், நம்ம பார்த்தா நல்லா இருக்கும். காலேஜ் போறா, அதனால அவ இந்த ட்ரெஸ் போட்டது, எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டது கூட எனக்கு பிடிக்கல. எங்க அக்கா பொண்ணு கூட்டுன்னு போயிட்டு இந்த ட்ரெஸ்க்கு என்ன சார் பிரச்சனை? எனக்கு பிடிக்கல, ஸ்லீவ்லெஸ் வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம கேட்க. ஸ்லீவ்லெஸ்ஸா? ஆமா சார். சார் இது ஸ்லீவ்லெஸ்ஸா? ஆமா சார். அப்ப நீங்க போட்டுக்க பேர் என்னது சார்? இது ஹாஃப் ஹேண்ட் சார். என்னை சேர்க்கறது கூட வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான காலேஜில் தான் சார் சேர்த்துருக்காங்க. ஒரு பாய்ஸ் கேர்ள்ஸ் பேசக்கூடாது. ஏன்னா நான் வந்து ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட பேசினா இவ வந்து ஏமாந்துருவாளோ. அதெல்லாம் விசாரிச்சு சேர்த்தாப்லையா? சரி, எப்பதான் உங்களுக்கு மொத்த ஃப்ரீடம் கொடுப்பீங்க? அவளுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவளுக்கு ஃப்ரீடம். அதே தான் சார் சொல்லுவாங்க, உனக்கு மேரேஜ் ஆச்சா நீ என்ன இஷ்டத்துக்கு நடந்துக்கோ அப்படின்வாங்க சார். நீ எப்போ ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னா, நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்படின்னா, அப்போ அது வரைக்குமே என்ன ஆயிடுதுன்னா, அது வரைக்கும் நீ யாரோ வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் முடியுங்க மாதிரி ஆயிடுது பாருங்க. இப்போ முன்னாடி பெண்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க, 10-15 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அவங்கள நம்பி ஒரு 4-5 வயசு பையன் அனுப்புவாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளைம்பாங்க. அடுத்த அப்பா என்ன சொல்லுவாருன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு, எனக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் வந்து உன் கணவர் என்ன சொல்கிறாரோ அந்த கணவர் பேச்சை கேட்டு நடன்னு. கொஞ்ச நாள் கழிச்சு கணவர் என்ன சொல்லுவார், நமக்கு பையன் வந்துட்டான், பையன் என்ன சொல்கிறான்னா கேட்டு நடன்னு. அப்போ அவங்க இந்த காலகட்டத்தில் எப்போ அவங்க சொந்தமாக முடிவெடுப்பாங்க? பதில் இல்லை சார். பதில் இல்லை, நீங்கள் யோசிக்க. கண்டிப்பாக சார். சார், எங்கள் வீட்டில் இப்போ சின்ன சின்ன பசங்களாக வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மா வந்து இப்போது அந்த பசங்களாம் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க, அவங்க அம்மா வந்து டான்ஸ் பண்ணுவாங்க, ரைம்ஸ் பாடுவாங்கன்னா, என் பொண்ணு நல்லா டான்ஸ் பண்ணுவாளே அப்படின்னு சொல்லி போய் ஆட சொல்லுவாங்க. அது சின்னப்போ பண்ண வரைக்கும் ஓகே சார், இப்போ கூட போய் பண்ணு, டான்ஸ் பண்ணு. அப்போ இப்போ கூட ஃபங்க்ஷன்லாம் போனால் கூட எனக்கு பயம் வந்துடும், போய் நாங்கள் டான்ஸ் பண்ணிடலாம் போய் கோச்சிப்பாங்க சார். ஆனால் இது உண்மையிலே ரொம்ப சின்ன குழந்தை ட்ரீட் பண்ணுறதுமா. ஏதோ ஒரு 4 வயசு 5 வயசு இருக்க வரைக்கும் என் பிள்ளை வந்து கீபோர்டு கிளாஸ் போகிறா தெரியுமா, டான்ஸ் கிளாஸ் போகிறா, ஆடி காட்டு, மாமா வந்திருக்காங்க ஆடி காட்டு, அத்தை வந்திருக்காங்க ஆடி காட்டும்பாங்க. உங்களுக்கு வயசு என்னம்மா? 18 சார். 18 வயசு வந்த பின்னாலும் கெஸ்ட் யாராவது வந்தால் ஆடி காட்டு பாடி காட்டுனா என்னம்மா? அப்படி இல்லை சார், அவளோட டேலண்ட்டை வந்து காமிக்கணும். அவள் வேற எங்கேயுமே ஆட மாட்டா டான்ஸ்லாம். இப்போ இந்த மாதிரி போகிற இடத்துலயாவது அவள் ஆடினான்னா அவள் நல்லா ஆடுவா. ரிலேஷன் கூடி இருக்கிற இடத்துல அந்த மாதிரி ஆடினா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் அதை சொல்கிறேன். அது ஓகே, பட் ஆனால் தர்ம சங்கடமாக இருக்குல்ல, திடீர்னு வந்தப்போ நீ ஆடி காட்டு பாடி காட்டு அப்படின்னா ஒரு மாதிரி கொஞ்சம் இல்லை எல்லாருமே வந்து இவ ஏஜில் தான் இருக்காங்க. இப்போ அக்கா பசங்க தங்கச்சி பசங்க எல்லாமே இவ ஏஜில் தான் இருக்காங்க. ஸோ எல்லாரும் தான், இவ மட்டும் பெரியவ மற்றவங்க சின்னவங்கன்னு கிடையாது. அதனால தான் சரி எல்லாரும் சேர்ந்து ஆடுங்கன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு தர்ம சங்கடமா இருக்கு, உங்க ஏஜ் பீப்புள் தான், உங்க கசின்ஸ் தான். சின்ன பசங்க வரும்போது அந்த பாப்பா கூட அப்படியே ஆடு அப்படின்னு சொல்றது. இது ரைம்ஸ் பாடுறானா பாரு, அந்த பாப்பா எவ்வளவு ரைம்ஸ் பாடுது, நீ இதெல்லாம் பாடி. அந்த இங்கிலீஷ் பேசினா பாரு, அந்த குழந்தை எவ்வளவு சின்ன போய் இங்கிலீஷ் பேசுது அப்படின்ட்டு. நானும் தான் பேசுவேன், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு இருக்கும். இல்ல நமக்கு அது ஒரு ஆதங்கமா இருக்கும், அந்த குழந்தை அழகா பேசுது, இவ்வளவு பெரிய பொண்ணு ரைம்ஸ் பாடுறதாமா. சரி, இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? போய் சின்ன குழந்தைலாம் ஆடிட்டு இருக்கு, நீ சேர்ந்து போய் ஆடுப்போ அப்படின்னு எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? என்ன சார் பண்றது, ஆடுவீங்களா? ஓகே ஓகே. வேற ஸ்கூல் படிக்கும்போது லீவ் போட்டால் அம்மா ஃபோன் பண்ணி சொல்லுவோம்ல, அதை மாதிரி இப்போ நான் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணுறேன், எனக்கு 31 வயசு ஆகுது சார். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கு லீவ் கேட்டுட்டு இருக்காங்க என் மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணி. எங்கள் அம்மா, நான் போய் நிற்க, அவர் டே என்னடா பண்ணுற அப்படிங்க. என்ன சார் ஆச்சு அப்படின்னா, உங்கள் அம்மா எனக்கு லீவ் சொல்கிறாங்களா கால் பண்ணி, லெட்ரு ஃபார்மேட்டே வச்சுருக்காங்க சார், லீவ் லெட்ரு.
ஏதாவது ஒரு தடவை எனக்கு தேள் கடிச்சிட்டு சார். எங்கள் அம்மாட்ட சொல்லாதன்னு என் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு போயிருக்கா. அவள் எப்படியோ சொல்லிட்டா. நான் லீவ் போட முடியாது, மீட்டிங் போய் தான் ஆகணும்னு போயிட்டேன். நான் போய் இருக்கேன் இங்கே அதுக்குள்ளே எல்லாரும் தெரிஞ்சுட்டு நான் இன்னைக்கு லீவு அப்படின்ட்டு உங்கள் அம்மா லீவ் சொல்லிட்டாங்க, நீ எதுக்கு வந்த அப்படிங்க. தர்ம சங்கடமாக தான் இருக்கும் சார். அவங்க நான் கேட்க சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆஃபீஸில் எல்லாரும். கேட்க சொல்லிட்டு நான் ஒன்றும் தெரியாத மாதிரி ஆஃபீஸ்க்கு வந்துருந்தேன். இவன் நல்லா லீவ் போடுறதுக்கு நல்லா பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்க. யார் சார் நம்புவா? இப்போ இதை பார்த்துட்டு எல்லா பசங்களும் அவங்க அம்மா விட்டு ஃபோன் பண்ணுறாங்க சார். இப்போ அதான் ஆஃபீஸில் பிரச்சனை எல்லாரும். அதனால அதுக்கு நான் தான் ரீசனுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ. ரைட், சரிதான். ஆக்சுவலி எனக்கு எஃப்டிஎஃப்எஸ் ஷோ போய் பார்க்கணும், மூவி பார்க்கணும். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை. இந்த 8th ஸ்டாண்டர்ட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க. ஸோ அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ சின்ன பையன், இப்போது வளர்ந்தக்கப்புறம் போடா. இப்போ எனக்கு 22 வயசு ஆகுது சார். எனக்கு விஜய் படம் அந்த மாதிரி பார்க்கணும் ஆசை. ஆனால் இன்னும் விட மாட்டேங்கிறாங்க சார். இன்னும் ஒரு எஃப்டிஎஃப்எஸ் ஷோ கூட தனியாக போய் பார்த்ததில்ல. அப்படி மீறி எஃப்டிஎஃப்எஸ் இல்லை, மூவி காமிச்சிட்டானா கூட படம் முடிஞ்சிச்சாப்பா, அங்கேருந்து ஏறிட்டியா, ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டியா, தண்ணி குடிச்சியா, சாப்பிட்டியா, பாத்ரூம் போயான்னு முதல் கொண்டு கேட்பாங்க சார் என்ன. இல்லை, அம்மாவுக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு நாள் கூட படத்துக்கு போனதே இல்லையா என்ன? அப்படி இது என்னன்னா வந்து என் ஃப்ரெண்ட்ஸை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிப்பாங்க சார். என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸை என்ன பேசி கரெக்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் தெரியாது சார். நான் போகிறேன்னா கூட எனக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் போயிடும். இங்கே தானே போனேன் நீ. அவன் படம் பார்க்கறதுக்கு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு 4th 5th இருக்கும்போது அந்த அம்மன் படம் பார்த்தாங்க சார் நைட்டில். அந்த ஜண்டான்னு வரும் பாருங்க, அதில் வந்து பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னா ஃபீவர் வந்துருச்சு. ஹைலி ஃபீவர். ஒரு 10 டேஸ்க்கு லீவ் போட்டாங்க, டைஃபாய்டு. அதுலேருந்து கொஞ்சம் பயம். அதுலேருந்து நான் டிவியே எடுத்துட்டேன் வீட்டில். டிவி எடுத்துட்டீங்களா? 10 வருஷம் டிவி கிடையாது சார். அடப்பா, ஒரே ஒரு தடவை அம்மன் படம் பார்த்து ஜண்டான்னு வந்ததுக்கு டிவி கட்டு. அதுவும் இல்லாமல் பார்த்து அதில் எதனா ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ரொம்ப நேரம் வந்து 8 hours ஸ்லீப் வேணும், எதனா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி போய் பண்ணி அதெல்லாம் சொல்ல. அது எனக்கே தெரியும் சார். எனக்கு என்னோட பாடி கண்டிஷன் எனக்கு தெரியும்ல சார். இந்த டைமுக்கு தண்ணி குடிக்கணும், எனக்கு தாக எடுத்தால் நான் குடிக்க போகிறேன். 10 நிமிஷத்துக்கு தண்ணி குடிச்சியா, இல்லை ஒரு அரை வரைக்கும் வந்து பாத்ரூம் போனியா நீ, அப்படிலாம் கேட்கும் போது 22 வயசு ஆகுதுமா இன்னுமா அப்படின்ற மாதிரி இருக்கும் சார். சார் பாத்ரூமில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தா கூட என்னப்பா பண்ணுற, ரொம்ப நேரம் ஆச்சு, உடம்பு முடியலையா அப்படின்னு. பாத்ரூம் கதவை நான் சாத்துறேன்ட்டு பாத்ரூம் கதவுல வந்து டியூப் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க சார். ரொம்ப நேரம் வந்து உள்ள உட்காரான் அப்படின்ட்டு பாத்ரூம் கதவு கூட சாத்த விட மாட்டேங்கிறாங்க. பாத்ரூம் கதவு லாக் பண்ணாம எப்போ போறது? ஆனா நீனா பெரிய பையனா, சின்ன பையன் தானே அப்படின்றாங்க சார். பெரிய பையனா இருக்கா, எப்படி சின்ன பையங்கிறீங்க சார்? பயம் தான் சார். அதுக்காக எப்படி பாத்ரூம் லாக் பண்ணாம போறது? அப்படி தெரியாதனமா நான் வந்து லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா 10 வாட்டி வந்து போயிட்டியா, வந்துட்டியா, எப்போ வருவே. அது ரொம்ப நேரம் இருக்கிறாங்களே, ஒரு 20 நிமிஷம் இருந்தா கூட கொஞ்சம் பயம் தாங்க சார். என்னம்மா 20 நிமிஷம் என்ன பயம்? ஏன்னா மோஷன் எதனா ப்ராப்ளமோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க சார். அவங்க சொல்றதுக்கு கூச்சப்படுவாங்க சார். சரிம்மா, இருக்கட்டும். அதுக்காக லாக் பண்ண விடாம ஒரு டியூபை போட்டிருந்ததுன்னா எப்படி போறது? அதுலயே அவர் சின்ன பையன் வேற சொல்றீங்க நீங்க. ஆமா சார், அவன் சின்ன பையன் தான் சார். சார் ஸ்கூல்லையுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க சார், கங்காரு வந்துருச்சுன்னு கேட்பாங்க சார். என்ன கங்காரு வந்துருச்சா? ஓ, அப்ப அந்த அளவு சுமந்துக்கிட்டே இருக்கீங்க நீங்க. ஆமாங்க சார். பாசமா இருக்க வரைக்கும் ஓகே, பட் அது அவர்ஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அப்புறம் இவ்வளவு பாசம் வச்சு என்னத்துக்கு? நீங்க இப்படி பிடிச்ச மாதிரியே தான் வச்சிருப்பேன் அப்படின்னா கஷ்டம். மாத்திக்கிறேன்.